2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்கக்கூடிய டாப்பிக்கான அவார்ட்ஸ். 2025ல் எந்தெந்த அவார்ட்ஸ் யார் யார் பெற்றிருக்காங்க, அதாவது தமிழக அரசின் விருதுகள், பத்ம விருதுகள், மத்திய அரசின் விருதான பத்ம விருதுகள், நோபல் பிரைஸ் போன்ற அனைத்து விருதுகளையும் ஒரே வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. தமிழக அரசின் விருதுகள்: திருவள்ளுவர் விருது எம் படிக்கராமு ஐயன். அண்ணா விருது எல் கணேசன் அவர்கள் பெற்றிருக்காரு. பாரதியார் விருது கவிஞர் கபிலன். பாரதிதாசன் விருதை பெற்றிருக்கவர் பொன் செல்வ கணபதி. திருவிக்கா விருது டாக்டர் ஜி.ஆர். ரவீந்திரநாத். வைக்கம் விருது தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்கள் பெற்றிருக்காங்க. இது அண்மையில் அறிவிக்கப்பட்ட ஒரு விருது. தந்தை பெரியார் விருது விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் பெற்றிருக்காரு. அம்பேத்கர் விருது எம்.பி. ரவிக்குமார் அவர்கள் பெற்றிருக்காங்க. கலைஞர் விருது முத்து வாவாசி. அடுத்தது மத்திய அரசின் விருதுகள். பத்ம விருதுகள் 2025ல் மொத்த விருதுகள் 139, பத்ம விபூஷன் 7, பத்ம பூஷன் 19, பத்மஸ்ரீ 113. இதில் தமிழகத்தை சேர்ந்த சில முக்கிய விருதுகள் மற்றும் தேர்வு நோக்கில் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு திரு நல்லி குப்புசாமி செட்டி பத்மபூஷன் விருது பெற்றிருக்காங்க. திரு அஜித் கலைத்துறையை சேர்ந்தவர், பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு. திரு ரவிச்சந்திரன் அஸ்வின் விளையாட்டுத்துறையை சேர்ந்தவர், பத்மபூஷன் விருது பெற்றிருக்காரு. திருமதி சோபனா கலைத்துறையை சேர்ந்தவங்க, பத்மபூஷன் விருது பெற்றிருக்காங்க. அடுத்தது மத்திய அரசு வழங்கும் தேசிய அறிவியல் விருதுகள். இதில் மிக உயரிய விருதான விஞ்ஞான் ரத்னா விருதை மறைந்த பேராசிரியர் ஜெயந்த் விஷ்ணு நார்லிகர் அவர்கள் பெற்றிருக்காரு. அடுத்தது சென்னை ஐஐடியிலிருந்து பெற்ற தேசிய அறிவியல் விருது பெற்றவர்களின் விவரங்களை பார்த்துடலாம். பேராசிரியர் தலப்பில் பிரதீப் அவர்கள் விஞ்ஞான் ஸ்ரீ விருதை பெற்றிருக்காங்க. மோகன சங்கர் சிவபிரகாசம் விஞ்ஞான் யுவா சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது பெற்றிருக்காங்க. ஸ்வேதா பிரேம் அகர்வால் விஞ்ஞான் யுவா சாந்தி ஸ்வரூப் பட்நாகர் விருது. அடுத்தது தேசிய திரைப்பட விருதுகள் 2025 பார்த்துடலாம். சிறந்த திரைப்படத்திற்கான விருது 12th ஃபெயில் அப்படின்ற நல்ல படத்துக்கு போயிருக்கு. அடுத்தது சிறந்த நடிகருக்கான விருது ஷாருக்கான் அவர்களும் விக்ராந்த் மாசியும் இருவரும் பகிர்ந்திருக்காங்க. சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றிருக்கவங்க ராணி முகர்ஜி அவர்கள். தமிழகத்துக்கு மத்திய அரசின் 3 விருதுகள், அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கொடுத்திருக்க 3 விருதுகள். சிறந்த மாவட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க திருநெல்வேலி மாவட்டம். சிறந்த கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் பாலாபுரம். சிறந்த நீர் பயன்பாட்டாளர் கோயம்புத்தூரில் உள்ள வேட்டைக்காரன் புதூர் ஓடையக்குளம் கிராமம். சிறந்த தொழிற்சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரத்தில் உள்ள அப்போலோ டயர்ஸ் நிறுவனம். இந்த விருதுகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு கொடுத்த விருதுகள். அடுத்தது சாகித்ய அகாடமியின் விருதுகள் 2025 பார்த்துடலாம். யுவ புரஸ்கார் விருது லக்ஷ்மி ஹார் என்ன நூலுக்காகனா கூத்தொன்று கூடிற்று. பால சாகித்ய புரஸ்கார் விருது விஷ்ணுபுரன் சரவணன் அவர்கள் பெற்றிருக்காங்க. இவர் சிறார் கதைகளை எழுதக்கூடியவர். என்ன நூலுக்காக பெற்றிருக்காருன்னா ஒற்றை சிறகு ஓவியா. இதில் நம்ம கொடுக்கல, நீங்கள் ஆனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நோபல் பரிசு வெற்றியாளர்களை பார்த்துடலாம். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றிருக்கவங்க மரியா கொரினா மச்சாடோ. இயற்பியல் ஜான் கிளார்க், மைக்கேல் டெவோரேட், ஜான் மார்டினிஸ் இவர்கள் மூவரும் பகிர்ந்திருக்காங்க. வேதியியலுக்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொள்பவர்கள் சுமு கிட்டகாவோ, ஓமர் எம் யாஹி, ரிச்சர்ட் ராப்சன். பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொள்பவர்கள் ஜோயர் மோஹிர், பிலிப் அகியோன், பீட்டர் ஹோவிட். மருத்துவத்திற்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொள்பவர்கள் மேரி இ பிரென்கோ, பிரெட் ராம்டெல்ஸ், சஹா குச்சி. இவங்க 3 பேரும்
இவங்க வந்து ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்கள். இவர்கள் மூவரும் பகிர்ந்து கொண்டிருக்காங்க. அடுத்தது இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பகிர்ந்து கொள்பவர்கள் பெற்றிருக்கவர் யாரும் பகிர்ந்துக்கல, ஒரே ஆள் தான். ஹங்கேரிய எழுத்தாளரான லாஸ்லோ கிரானஸ் ஹோர்காய். இவர்கள் வந்து இலக்கியத்திற்கான நோபல் பரிசை பெற்றிருக்காரு. அடுத்தது இதர விருதுகள் பார்த்துடலாம். பிரேசிலியாவில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு பிரேசிலியின் உயரிய விருதான தி கிராண்ட் காலர் ஆஃப் தி நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சதர்ன் கிராஸ் என்ற விருதை ஜனாதிபதி லூயிஸ் இனாசியோ லுலா டா சில்வாவினால் வழங்கப்பட்டது. பிரேசிலியாவின் உயரிய விருதை பெற்றிருக்காரு நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். 2025 ஆண்டிற்கான ராமோன் மகசசே விருது நோபல் பரிசுக்கு இணையான விருது. இதை இந்தியாவை சார்ந்த எஜுகேட் கேர்ள்ஸ் என்ற தொண்டு நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒரு NGO பெற்றிருக்காங்க. 2025 ஆண்டிற்கான புக்கர் பரிசை ஹங்கேரிய எழுத்தாளர் டேவிட் சலாய் தனது ஃப்ளஷியல் நாவல் என்ற நாவலுக்காக வென்றுள்ளார். அடுத்தது அது புக்கர் பரிசு. இது சர்வதேச புக்கர் பரிசு. புக்கர் பரிசுனா இங்கிலீஷில் மட்டும் எழுதுவாங்க. சர்வதேச புக்கர் பரிசு எந்த மொழியில் வேணால் எழுதலாம். சர்வதேச புக்கர் பரிசை கன்னட எழுத்தாளர் பானு முஷ்டாக் அவரோட ஹார்ச் லேம் என்ற சிறுகதை தொகுப்பு வென்றது. இதுவே ஒரு சிறுகதை தொகுப்புக்கு இந்த விருதை வென்ற முதல் நிகழ்வு. அதாவது ஒரு சிறுகதை வந்து சர்வதேச புக்கர் பரிசை வென்ற ஃபஸ்ட்டு நிகழ்வு இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கன்னட எழுத்தாளர் இந்தியாவை சேர்ந்த பானு முஷ்டாக் என்பவர்கள் இந்த சர்வதேச புக்கர். அடுத்தது 2025 ஆண்டிற்கான ஔவையார் விருது. இது தமிழக அரசு வழங்கக்கூடிய விருதுகளில் ஒன்று. மகளிர் மேம்பாட்டிற்காக ஆற்றிய பங்களிப்பிற்காக அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் யசோதா சண்முக சுந்தரத்துக்கு இது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது மா அரங்கநாதன் இலக்கிய விருது 2025 பேராசிரியர் தமிழவன் திருநாவுக்கரசு ஆகிய இருவருக்கும் வழங்கப்படுகிறது. அடுத்தது மிகவும் முக்கியமான விருதுகளில் ஒன்றான ஞானபீட விருது. 59வது ஞானபீட விருது சத்தீஸ்கர் மாநிலம் வினோத்குமார் சுக்லா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் கொஷின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 2025 ஆண்டிற்கான அவார்ட்ஸ்லாம் ஒரே கம்பைலேஷனில் பார்த்தாச்சு. இதே போல் தேர்வுக்கு உதவும் அனைத்து செய்திகளையும் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.